காலைல கிளாஸுக்கு வெளிக்கிட்டு போது அதிகமான மழையாக இருந்தது. இப்போ கொஞ்சம் மனசுல கிளிநொச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் போய் கொண்டிருக்கேன். கிளிநொச்சியில் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா காலையிலே கொஞ்சம் வெள்ளம் அந்த மாதிரி தான் இருக்குது. வாய்க்கால் நிரம்பி வழியுது. இப்போ கனகாம்பிகை குளம் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்றைக்கு காலை 16ஆம் தேதி இங்கே செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த நிலவரமே கனகாம்பிகை ஸ்கூலும் வந்துட்டது. இந்த பாருங்க, அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வளமை போல் ரோடுகள் எல்லாம் தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிட்டுது. இது கனகாம்பிகை குளத்திலிருந்து இது ரோடுனே தெரியல. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கனகாம்பிகை குளத்துக்கு வந்திருக்கிறோம். கனகாம்பிகை குளத்தில் நீர் வளைந்து வான் பாஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, எத்தனை அடி நீர் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கு நீர் மட்டம் 11 அடி. நீர் மட்டம் இப்படி காணப்படுது. ஓகே, ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு வந்திருந்தோம், குறைவாக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு வான் பாய்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் இரண்டமடு குளத்துக்கு போய் பார்ப்போம். இன்று காலை இரணைமடு குளத்தின் நிலவரம் எப்படி சொல்லிப்பாங்க. காலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் வான் பாய ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்லலாம். அதிக அளவிலான நீர் வந்து கொண்டு பார்க்கலாம். எட்டு வான் கதவுகள் திறக்கப்பட்டது இன்றைக்கு. தொடர்ந்து மழை பெய்யுமா இருந்தால் இங்காலையும் வான் கதவு திறக்கப்படலாம்.
இது அண்டையுடன் ஒப்பிடும் போது குறைந்த அளவு தான் நீர் பாய்ந்து போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிளிநொச்சி குளத்தில் இப்படி தான் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 16ஆம் தேதி டிசம்பர் 2025 இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் பெரும்பான்மையான இடத்துல கனத்த மழை பெய்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7:30 மணிக்கு இடையில் கனகாம்பே குளம், இரணைமடு குளம், கிளிநொச்சி குளத்தில் நீர் எப்படி காணப்படுது, எங்கே வான் பாயுது, இது மூலமாக ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுமா என்பது தொடர்பாக ஒரு விடயத்தை தான் இன்றைக்கி காணொலியில் பார்த்துருப்பீங்க. இயற்கை அனர்த்தத்தை தொடர்ந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 16ஆம் தேதி இன்றைக்கு ஸ்கூல்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு மாணவர்களோட வரவு குறைவாக இருக்கிறது போல தெரிகிறது. காலையில் 7:30 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மழையெல்லாம் நல்லாவே குறைஞ்சி சாதாரணமாக மாறிடுச்சு. நிச்சயமாக இந்த வீடியோ யாருக்காச்சும் பிரயோஜனப்படலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற மற்றொரு காலேஜ் சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.